வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸில் ஜிகே ஜென்ரல் நாலேஜில் 6வது கிளாஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிகேக்குன்னு தனியாக பார்த்துருக்கோம். அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் பை விச் எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட் இன் இந்தியா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின்வருவனவற்றில் இந்தியாவில் தேர்தல்கள் நடத்தப்படும் நிலையான வழிமுறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எந்த வழிமுறையில் எலெக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பிளாக் செயின். ஆப்ஷன் இது பிளாக் செயின்ங்கிறது இன்டர்நெட் வேர்ல்டில் சொல்லக்கூடியது. அதேபோல் ஆப்ஷன் 2ல் இமெயில், ஸோ எல்லாருக்குமே தெரியும், மின்னஞ்சல். ஆப்ஷன் 3ல் பேலட் பேப்பர், அதாவது வாக்குச்சீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் ஆப்ஷன் 4ல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான தேர்தல் முறை வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் சொல்லியிருக்க எலக்ட்ரிக் ஓட்டிங் மிஷின். ஸோ இவிஎம். ஓகேவா? ஸோ இந்த இவிஎம் அதோட ஃபுல் ஃபார்ம் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஓட்டிங் மிஷின். ஸோ அதாவது நம்ம வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக தானே இப்போதைக்கு வந்து எல்லா எலெக்ஷனுமே நம்ம வந்து தான் நடத்தப்பட்டு வருது இந்தியாவில், புரியுதுங்களா? ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வாக்குச்சீட்டு பேலட் பேப்பர் அப்படிங்கிற மாதிரியான முறையில் தான் வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து குடவோலை முறை. ஸோ பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடவோலை முறை அப்படிங்கிற ஒரு முறையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பேலட் பேப்பர், அதாவது வாக்குச்சீட்டு முறைக்கு வந்து மாறணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மின்னணு வாக்கு இயந்திரம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜிக்கு வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க கேட்குறது இப்போதைக்கு ஸோ அது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமாக தான் வந்து இருக்குது. ஸோ இவிஎம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில நேரங்களில் இந்த இப்படியான ஒரு ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ அதனால் இவிஎம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஸோ இதில் ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஒரு சில ஸ்பெல்லிங்கில் மாற்றி விட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 324. ஸோ அதுதான் எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஸோ அது தவிர வந்து வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதில் இல்லை. எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல் இஸ் அசோசியேட்டட் வித் ராஜஸ்தான்? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின்வரும் திருவிழாக்களில் எது ராஜஸ்தானுடன் தொடர்புடையது? ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா குடி படாவ். அதே ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி உற்சவ். ஆப்ஷன் 3ல் வந்துன்னா பொன்னாலு. ஆப்ஷன் 4ல் வந்துன்னா மேத்தோ நராங். ஸோ மேத்தோ நராங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் ராஜஸ்தானில் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கையில் வந்து கேட்கப்படக்கூடிய ஒன்று. ஸோ அப்படிப்பட்டதில் வந்து இந்த ராஜஸ்தானில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடிபவ், பூண்டி உற்சவ், பொனாலு, மாத்தோ நராங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கொண்டாடப்படக்கூடியன்னா பூண்டி உற்சவ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து இருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க பூண்டி உற்சவ். புரியுதுங்களா? ஸோ ராஜஸ்தானில் பூண்டி உற்சவ் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படக்கூடியதாக வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம். குடிபவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒடிசாவில் கொண்டாடப்படக்கூடிய. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொனாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கல தெலுங்கானாவில் வந்து கொண்டாடப்படக்கூடியது. எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? as per Census 2011 which of the following is the India's most populated metropolitan city? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2010ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வருவனவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட பெருநகரம் எது? ஸோ இப்போ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, ஆப்ஷன் 2ல் மும்பை, ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து சென்னை கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி வந்து இந்தியாவிலே அதிகபட்ச மக்கள் தொகை கொண்ட மெட்ரோபாலிட்டிசன் சிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பெருநகரமாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி ஆப்ஷன் 2ல் இருக்குல்ல,
ஆப்ஷன் 2ல் இருக்க மும்பை. ஸோ மும்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்படி அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட ஒரு பெருநகரமாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மும்பை தான் வந்து இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா சென்செக்ஸ் 2011 வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கேட்குறாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகையை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் எல்லா ஷிஃப்ட்லையுமே வரும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஷிஃப்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ நிறைய ரெகுலராக கொடுக்குற கொஸ்டின்ஸையும் வந்து நோட் பண்ணிக்கிறீங்க. அதில் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பார்க்கும்பொழுது, அதாவது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிவிஷன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பாருங்கள். Namita talks about an example of metamorphic rock. Which of the following is can it be? அதாவது என்ன அப்படின்னா உருமாற்ற பாறையின் உதாரணத்தை பற்றி நமிதா பேசுகிறார். பின்னோட்டில் எது இருக்க முடியும்? ஓகே, அதாவது உருமாற்ற மெட்டோமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகே, ஸோ ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக வந்து மாறும். ஓகேவா? ஸோ அது மார்பிக், மெட்டோமார்பிக், இக்னீசியஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு ஒவ்வொரு இந்த மாதிரியான 3 விதமான ராக்ஸுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ அப்படிப்பட்டதில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் 1ல் ஹேலைட், ஆப்ஷன் 2ல் மார்பிள், ஆப்ஷன் 3ல் லிம்ஸ்டோன் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஷேல். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டோமார்பிக் ராக்காக வந்து தான் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்பிள். ஓகே, ஸோ மெட்டோமார்பிக். ஓகே, ஸோ ஏன்னா உருமாற்ற பாறையின் உதாரணம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்பிள் வந்து அதிகமாக சொல்லலாம். ஓகே, எஸ். ஸோ இந்த கரெக்டான ஆன்சர் வந்து இங்கே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள்ங்கிறது பளிங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து வரும். ஓகேவா? ஸோ பளிங்குங்கிறது தான் வந்து இதை கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுண்ணாம்புங்கிறது நம்ம வந்து இப்போ எதுக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, சிமெண்ட்டை தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிம்ஸ்டோன் அப்படின்னு பயன்படுது. ஓகேவா? ஸோ சுண்ணாம்புங்கிறது பயன்படுது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்பிள் இப்போ நம்ம பார்த்தா அந்த பளிங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடுகளுக்கும் இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ முக்கியம் இப்போ தாஜ்மஹால்லாம் அதெல்லாம் இந்த மாதிரியான மார்பிள்ஸ்லாம் கட்டிப்பாங்க, பளிங்கு கல்லால் தான் கட்டியிருப்பாங்க. அப்போ அது மாதிரியான கட்டிடங்களோட கட்டமைப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பிள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ஓகே, ஸோ அழகு சாதனத்துக்காக வந்து இந்த பளிங்கு பயன்படுத்தப்படுது. சுண்ணாம்பு அதாவது லிம்ஸ்டோன் அப்படிங்கிறது சிமெண்ட் தயாரிக்க வந்து பயன்படுத்தப்படுது. ஓகே, சிமெண்ட்டில் ஒரு மூலப்பொருளாக வந்து இந்த லிம்ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துலாமா? ஸோ உருமாற்ற பாறைக்கான எடுத்துக்காட்டு வந்து பளிங்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ டேஷ் இஸ் த இன்டர்நேஷ்னல் ஏர் கேரியர் ஆஃப் த இந்தியா அண்ட் ஹேண்டில் த ஃபாரின் டிராஃபிக் விச் இன்க்ளூடட் கார்கோ அண்ட் பேசேஜ் சர்வீஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏர் இந்தியா. ஆப்ஷன் 1ல் ஏர் இந்தியா, ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இது பவன் கன்ஸ், ஆப்ஷன் 3ல் வந்து ட்ரோ ஏர்லைன்ஸ் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா டாஜ் ஏர். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் என்பது இந்தியாவின் சர்வதேச விமான கேரியர் மற்றும் வெளிநாட்டு போக்குவரத்து கையாளுகிறது. இதில் சரக்கு மற்றும் பயணிகள் சேவை 2 அடங்கும். ஓகேவா? ஸோ எந்த விமான சேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எந்த விமான சேவைன்னு பார்த்தீங்கன்னா 2யுமே, அதாவது இப்போ ஒரு விமான சேவை இருக்குது அப்படின்னா அதுனா ஏதாச்சும் ஒன்று தான் பர்டிகுலராக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இங்கே 4 ஆப்ஷன்ஸுக்கு ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2யுமே இந்தியாவில் 2யுமே, அதாவது சரக்கு மற்றும் பயணிகளின் சேவைகள் வந்து கையாளக்கூடிய ஒரு இதாக வந்து பெரியதாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது இங்கே ஏர் இந்தியா, பவன் ஹேண்ட்ஸ், டவ் ஏர்லைன்ஸ், தாஜ் ஏர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இந்தியா தான் சொல்லலாம். ஓகே, ஸோ ஏர் இந்தியா தான் வந்து இந்தியாவில் ஏர் இந்தியா தான் வந்து சரக்கு மற்றும் பயணிகள் சேவைகள் 2யுமே வந்து கையாளக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட இதாக இருந்துச்சு, இப்போதைக்கு ப்ரைவேட் ஆகிருக்கு. ஓகே, எஸ். ஸோ அப்போ இந்த ஏர் இந்தியாங்கிறது இந்தியாவில் சரக்கு மற்றும் பயணிகளை கையாளக்கூடிய 2 சேவையும் கையாளக்கூடிய ஒரு முக்கியமான இதாக விமான இதாக இருக்குது. இது தவிர இந்த பவன் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் சேவை. ஸோ ஹெலிகாப்டர் சேவை முக்கியமான பேரிடர் அந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த பவன் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிடருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் சேவை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டதாக இந்த பவன் ஹேண்ட்ஸ். ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ மற்ற இந்த மாதிரி ப்ரைவேட்டு, ஸோ அதை பற்றி தேவை கிடையாது. ஓகே, எஸ். ஸோ இதில் சொன்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க,
வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் ஐகானிக் காம்பவுண்ட் NaCl? ஓகே, அதாவது அயனிக் கலவை NaCl இன் வேதியியல் பெயர் என்ன? ஓகே, ஸோ NaCl அப்படின்னாவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ Na அப்படின்னாவே நமக்கு சோடியம். ஓகேவா, Cl அப்படின்னா குளோரைடு. ஓகே, அப்போ ரெண்டையும் சேர்த்தா வரதாங்க ஆன்சராக இருக்கும். பட் ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். லித்தியம் குளோரைடு, ஆப்ஷன் 2ல் சீசியம் குளோரைடு, ஆப்ஷன் 3ல் கால்சியம் அயோடின், ஆப்ஷன் 4ல் வந்துன்னா சோடியம் குளோரைடு. ஓகேவா, ஸோ இங்கே ஆப்ஷன்ஸை பார்த்தீங்களா? ஸோ NaClனா நிறைய பேருக்கு உப்புன்னு தெரிஞ்சிருக்கும், பட் வந்து அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து தெரியாது. அப்போ நிறைய பேர் உப்பு அப்படின்னா அயோடின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் 3 கூட செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அயோடின் கொடுத்துருக்கறதுனால கண்டிப்பாக வந்துன்னா அது கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளோரைடு தான் வரணும், ஃப்ளோரைடு வரக்கூடாது. அதனால் ரெண்டாவது ஆப்ஷன்ஸும் போச்சு. ஸோ இப்போ 2 குளோரைடு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு Na அப்படிங்கிறது வந்துன்னா சோடியம். ஓகே, சோடியம் அப்படின்னு வரணும். சோடியம் அப்படிங்கிறது வர்றது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் உள்ளதான். ஓகே, அப்போ இதில் கரெக்டான ஆன்சருமே வந்துன்னா ஆப்ஷன் 4 தான் சொல்லலாம். ஆப்ஷன் 1 வந்துன்னா வராது. ஓகேவா, புரிஞ்சுங்களா? NaCl கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்க சோடியம் குளோரைடு. ஓகேவா, ஸோ NaCl வேதியியல் பெயர் சோடியம் குளோரைடு. ஓகேவா, ஸோ இந்த NaCl தான் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பாக வந்து தான் இருக்குது. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டான NaCl வேதியியல் பெயர் வந்து சோடியம் குளோரைடு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Who among the following was not a ruler of the துக்ளக் டைனஸ்டி? ஓகே, அதாவது என்ன அப்படின்னா பின்வருவனவர்களில் துக்ளக் வம்சத்தின் ஆட்சியாளர் யார்? ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா முகமது பின் துக்ளக், ஆப்ஷன் 2ல் வந்து ருக்குதீன் துக்ளக், ஆப்ஷன் 3ல் வந்து கியாசுதீன் துக்ளக், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார், அதாவது நிறைய பேர் அவசரப்பட்டுருவீங்க, என்னடா அது இதில் நிறைய பேரே வந்துன்னா 2-3 பேருக்கு மேலே துக்ளக் டைனஸ்டியை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இங்கே நம்மகிட்ட கேட்டுக்கிறதா துக்ளக் டைனஸ்டி சாராதவங்க தான் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா, ஸோ அதனால் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ துக்ளக் டைனஸ்டியை சாராதவர்கள் யாராக இருக்க முடியும்? முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவரும் வந்து முக்கியமானவர், அவர் துக்ளக் டைனஸ்டி தான். அடுத்து கியாசுதீன் துக்ளக்கும் அப்படி தான். ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் தான் துக்ளக் டைனஸ்டியை பேசப்பட்டவர். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சம்மந்தமே இல்லாதவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ருக்குதீன் துக்ளக். ஓகே, ஸோ இந்த ருக்குதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு அப்படிங்கிற ஒரு ஆளே கிடையாது. ஸோ இவங்களாம் வந்து ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அதாவது துக்ளக் டைனஸ்டியை சாராதவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ருக்குதீன் துக்ளக். ஓகே, ஸோ ருக்குதீன் துக்ளக் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ துக்ளக் வம்சத்தின் ஆட்சியாளராக இல்லாதவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் ருக்குதீன் துக்ளக். ஓகேவா, எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துக்ளக் ஆட்சியாளர் இல்லாத ஒரு நாட்டுன்னு சொல்லியிருக்கணும். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேவா, யார் இல்லை. ஓகேவா, யார் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா, எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன அது? ஸோ இங்கே டேஷ் இண்டிகேட் த ரியல்கம் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் த இன்ட்ராக்ட் வித் த என்வரான்மெண்ட். ஓகேவா, ஸோ என்ன இருக்குது அப்படின்னா டேஷ் உயிரினங்களின் மண்டலம் மற்றும் சுற்றுச்சூழலுடன் அவற்றின் தொடர்புகளை குறிக்கிறது. ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் வந்து வளிமண்டலம், ஆப்ஷன் 2ல் தான் உயிர்கோளம், ஆப்ஷன் 3ல் ஹைட்ரோஸ்பியர், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து லித்தோஸ்பியர். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழு மாதிரி கொடுத்துட்டாங்க. அதாவது உயிரினங்களின் மண்டலம் மற்றும் சுற்றுச்சூழலுக்குலாம் அவருடைய தொடர்புடைய எதை குறிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே இருக்க குழு வச்சு வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். ஓகே, ஸோ உயிரினங்களின் மண்டலம், ஒரு உயிரினத்துக்கு மண்டலம் அப்படின்னா உயிரினங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கக்கூடியதான் உயிரினங்களின் மண்டலம் சொல்லலாம். மற்றும் சுற்றுச்சூழலுக்கான அவற்றை தொடர்பை குறிக்கிறது. அதாவது சுற்றுச்சூழல், இப்போ உயிரினங்கள் மண்டலம் அப்படின்னாவே வந்து சுற்றுச்சூழல் தொடர்புடையதாக இருக்கும். அப்போ அதுலேயுமே வந்து நம்ம சுற்றுச்சூழலுடன் தொடர்படுத்தி தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது அதுக்கு வந்து என்ன பேரில் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸில் வளிமண்டலம், உயிர்கோளம், அதாவது அட்மாஸ்பியர், பயோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் கரெக்டானது வந்து பார்த்திங்கன்னா உயிர்கோளம் சொல்லலாம். ஓகே, ஸோ ஏன்னா பயோஸ்பியர் தான் நம்ம வந்து சொல்லலாம். அதாவது உயிர்கோளம் உயிரினங்களின் மண்டலம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான அவற்றை தொடர்புகளை குறிக்கிறது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ உயிர்கோளம் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, இங்கே வந்து அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலம்ங்கிறது வந்து காற்று மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஸோ காற்று மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை சொல்லிட முடியாது. ஹைட்ரோஸ்பியருங்கிறது வந்து தண்ணி, நீர் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நீர் மட்டும்தான் இருக்கும். லித்தோஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேலே இது இருக்குல்ல, நமக்கு ஒவ்வொரு அடுக்கள் இருக்குல்ல, அதில் வரக்கூடியது தான் இது. ஓகேவா, ஸோ அதனால் இப்போது நமக்கு வந்து ஒரு உயிரினத்துக்கு தேவையான காற்றும் தேவை, நீரும் தேவை. ஸோ அது தவிர அது வசிக்கிறதுக்கு இடம், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்தது தான் நம்ம உயிர்கோளம் சொல்லுவோம். ஓகே, புரியுதுங்களா?
அதுக்கான குழு தான் இங்கே உயிரினங்களின் மண்டலம் மற்றும் சுற்றுச்சூழல் அப்படி தொடர்புடையது இதை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்டதான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர்கோளம் அப்படிங்கிறது வரும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் ஆஃப் 1947 ரெகுலேட் த இந்தியன் லேபர் லா வித் ரிகார்ட் டு த ட்ரேட் யூனியன் அஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல் ஒர்க்மேன். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1947 பின்வரும் சட்டங்களில் எது தொழிற்சங்கங்கள் மற்றும் தனிப்பட்ட தொழிலாளர்கள் தொடர்பாக இந்திய தொழிலாளர் சட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது? கொஸ்டினோட அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஸோ இங்கே கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1947 வந்துன்னா தொழிற்சங்கங்கள்லாம் இருக்குல்ல, தொழிலாளர் தான் அவங்களுக்கு ஃபேவராக வந்துன்னா தொழிற்சங்கங்களை இது பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏற்படக்கூடிய இப்போ வந்து சம்பள உயர்வு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து காட்டி ஒரு சில போராட்டங்கள் இல்லை அவங்களுக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்ல. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்துன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆக்ட் வந்து கொண்டு வந்துச்சு 1947 அப்படிங்கிறது தான் அதுதான் சொல்கிறான் கேட்குறான். ஓகே, ஆப்ஷன் 1 வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட், ஆப்ஷன் 2 வந்துன்னா சார்ட்டர் ஆக்ட், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னா இந்திய கவுன்சில்கள் சட்டம், ஆப்ஷன் 2 வந்துன்னா சார்ட்டர் ஆக்ட் பட்டய சட்டம், ஆப்ஷன் 3 வந்துன்னா ரவுலட் ஆக்ட், ஆப்ஷன் 4 வந்துன்னா தொழில் தகராறு சட்டம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஆப்ஷன்ஸே நம்ம எலிமினேட் பண்ணலாம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட்டு, ஓகேவா, சார்ட்டர் ஆக்ட்டு, இது வந்து ரவுலட் ஆக்ட், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ 1947க்கு முன்னாடியே வந்துடும். ஓகே, ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். பட் வந்து பார்த்தீங்கன்னா 1947க்கு அப்புறம் வந்து நியூ ஆக்டாக வந்து இருக்கக்கூடியது இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட். இது மட்டும் தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன்னா அதுதான் மட்டும்தான் வந்து 1947 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 1947 வந்த ஒரே ஆக்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் மட்டும் தான். மற்றபடி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படிங்கிறதுலாம் 1700களில் வந்து நான் வந்திருக்கும். 1783 வந்து ஒரு ஆக்ட்லாம் வரும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நிறைய ஆக்ட் வந்திருக்கு. சார்ட்டர் ஆக்ட்மே வந்து நிறைய காலத்து ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு விதமாக வந்து ஒவ்வொரு வருடங்களுமே வந்து வித்தியாசமாக வந்திருக்கும். ரவுலட் ஆக்ட்மே வந்து 1919 வந்து வந்திருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் மட்டும்தான் வந்து 1947 இந்த தொழிற்சங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஏற்படுற தகராறுகளை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காக வந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா தொழில் தகராறு சட்டம் அப்படிங்கிறது தான் வந்து 1947 இந்த தொழிற்சங்கங்களை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஓகேவா? எஸ். ஸோ புரிஞ்சிருக்கு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.